அது ஒரு அழகான காடு. அந்த காட்டுக்குள்ள நெறைய வனவிலங்குகள் எல்லாமே இருந்தது. அந்த காட்டுல ஒரு வேடனும் வாழ்ந்துட்டு வந்தாரு. அவருக்கு வந்து காட்டுல இருக்கிற வனவிலங்குகள் எல்லாத்தையும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அப்போ ஒரு யானைக்குட்டிய வளர்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ அந்த காட்டுல வந்து பெரிய பெரிய பள்ளமா நோண்டி வைக்கிறாரு. அந்த பள்ளத்துல விழுகிற யானைக்குட்டிய எல்லாத்தையும் கொண்டு வந்து அதனுடைய கால்கள்ல பெரிய சங்கிலிய கட்டி அந்த சங்கிலிய வந்து மரத்தோட பிணைச்சு வச்சிடுறாரு. அப்ப அந்த யானைக்குட்டி அதோடைய கால்களை இழுத்து பார்க்கும், பிச்சு பார்க்கும். அந்த சங்கிலிய பிக்கவே முடியாது. அப்புறம் அதுக்கு தேவையான சாப்பாடு அதுக்கு கொண்டு வந்து கொடுத்தோன்னே அது தன்னுடைய கால்களில் கட்டியிருக்கிற சங்கிலியை வந்து மறந்துடும். அப்போ நேரத்துக்கு அதுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பிட்டு இப்படி இருக்கும்போது அந்த நாட்டுடைய அரசர் வந்து வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு வராரு. அப்போ வந்து குட்டி யானைகளை வந்து சங்கிலியில கட்டி வச்சிருக்கிறதையும் பெரிய யானையை வந்து சாதாரண கயிற்றுல கட்டி வச்சிருக்கிற இதையும் பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு ஆச்சரியம். அப்போ மன்னர் வந்து அந்த வேடன்கிட்ட கேட்குறாரு, யானை வந்து எவ்வளோ பெரிய விலங்கு, அதை வந்து சாதாரண கயிற்றுல கட்டி வச்சிருக்கீங்களே, அது வந்து பிச்சுட்டு ஓடிராதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த வேடன் சொல்றாரு, யானை குட்டி பாப்பாவா இருக்கும்போது அதோடைய கால்கள்ல சங்கிலியை போட்டு கட்டிடுவோம். அது இழுத்து பார்க்கும்போது அது இழுக்க முடியாது. அதனால அது நினைச்சுக்கும் இந்த சங்கிலியை இழுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பெருசானதுக்கு அப்புறமும் அந்த யானை வந்து அந்த சங்கிலியை இழுக்கிறதுக்கு, அதாவது அந்த கயிற்றை இழுக்கிறதுக்கு முயற்சியே பண்ணாது. அதோடைய நம்பிக்கையை அந்த இடத்துல வந்து அது இழந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னர்கிட்ட அந்த வேடன் சொல்றாரு. இப்படி தாங்க நம்மளும் பல பேர் யானைக்குட்டி மாதிரி ஒரு தடவையோ 2 தடவையோ முயற்சி பண்ணிட்டு நம்ம முயற்சியை விட்டுறோம், அது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம முயற்சிக்கு பலன் நிச்சயமா இருக்கு. இது போல கதைகள் வேணும்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் மேஜிக் வேர்ல்டுடன்.